Thai Tamil Nadu, I'm happy speaking in English as well, but to reach people, I think we have to speak in their language. Bilingual. I think Nelson Mandela said, you speak to the world, you speak in the common language. You speak to the heart, you speak in their language. So, in the காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா GDP wise, India is from 5 we're moving to, from 11 we've come to 5. And நாலாவது இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணிருக்கோம். நமக்கு மேலே ஜிடிபியில் வந்து வெறும் USA, China, Russia and Japan and Germany. We're very close to knocking off Germany. நமக்கும் ஜெர்மனிக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து 4.2 trillion ஜிடிபி, நம்ம வந்து 3.5, 3.6 trillion. பட் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா if you take the black money, கருப்பு பணம் எடுத்து பார்த்தா GDP will probably be more than Germany. But we are trying our best to bring it all into one. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி மேலே போகுதுன்னு நம்ம ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஒரு பின்னோட்டத்தை நம்ம பார்த்தோம் என்றால், யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள், எஜுகேஷன் இஸ் பர்டிகுலர்லி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் 65% ஆஃப் இந்தியா டுடே இஸ் லெஸ் தென் 30. நம்மளுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வீல் பி அமங் தி ஓல்டஸ்ட் பீப்புள் இன் இந்தியா. 65%, 50% is less than 30 and 50% is less than 20 and 65% less than 30. முதல் முறையாக யங் பாப்புலேஷன் அவங்க வெளிநாட்டுக்கு போகணும், படிக்கணும், அப்ஸ்கில் பண்ணணும், and they must come back bringing that talent inside back to our country. இப்போ நானும் அதே தான் பண்ணோம். பட் I didn't 40 years ago when we went to England and Germany and America, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எங்களுடைய தலைமுறையில் இந்த 80s நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் படிக்கலாம் வரலாம். ஆனால் எந்த பயணம் போட்டு வந்தால் கூட கவர்மெண்ட் வந்து $7.5 தான் அலோவ் பண்ணும். $7.5 இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் $560. அந்த காலத்தில் வந்து $65. இங்கே $7.5 தான் அஃபிஷியலி அலோவ் வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க. 1992 அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் மன்மோகன் சிங் அப்போ வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த மாற்றம் பண்ணாங்க. ஸோ சில்ட்ரன் must go abroad and pick up whatever is available. பல நாடுகளில் நமக்கு இல்லாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு. I think in about 10, 15 years, 20 years, it might become redundant because already if you look at unicornsனா நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறேன். அந்த ஸ்டார்ட் அப்போட வேல்யூ வந்து 10,000 கோடிக்கு மேலே போகுது. 1 பில்லியன் யூனிகார்ன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூனிகார்ன்ஸ் இன் த வேர்ல்ட், அது ஆப்வியஸ்லி இந்த US 1000 யூனிகார்ன் இருக்குது. ரெண்டாவது வந்து சைனா 320. மூணாவது இந்தியா வந்துருச்சு. கீழே இருந்து சிங்கப்பூர், கொரியா எல்லாம் தட்டிக்கிட்டு இந்தியா 117 யூனிகார்ன்ஸ் that are worth 1 trillion. I have also been fortunate, அந்த ஒரு சிலர் நான் சந்திச்சிருக்கேன் வெவ்வேறு மீட்டிங்ஸில். தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த CEO ஃபவுண்டர் யூனிகார்ன் பார்த்தீங்கன்னா 23 வயசு. 23 வயசில் 8,000 கோடி 10,000 கோடி இந்த யூனிகார்ன் பண்ணுற ஒரு பொன்னான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். So these children, almost all the unicorns, it's a very important point to note for Leo Global, almost all the unicorns have passed out through either in IIT or NIT, and then they would have spent 2 or 3 years abroad, where அந்த எக்ஸ்போஷர் வருது மார்க்கெட்டில். இதில் பண்ணால் எப்படி பண்ணலாம் என்கிற ஒரு எக்ஸ்போஷரை வந்து பயன்படுத்தி நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு எப்படி அந்த ஒரு மார்க்கெட்டை வளர்க்க முடியும். இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது பணக்காரனா 2 பேர் தான் எல்லாருக்கும் தெரியும், அம்பானி அதானி. ஆனால் அம்பானி அதானிக்கு ஈக்குவலாக கிடுகிடுன்னு மேலே வருது. இது வந்து பப்ளிக்கு போகணும். 22 and 23 roads, ஓயோ, மணிவியூ, லேட்டஸ்ட் ட்ரில்லியனர் போன வாரம் மணிவியூ பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் 24, 25 வயசு. இதுதான் கம்மிங் அப் டு வெறும் அம்பானி அதானி நம்ம கத்தி தொண்டைக்கிடியே கத்தி பேசணும். இல்லை, இந்த பசங்க வர்றது நம்ம வளர்க்கணும். As every startup comes, there is a zone of influence. நிறைய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஐ ரியலி பிலீவ் that upskilling and reskilling இந்த 2 terms இருக்குது. அப்ஸ்கில்லிங்னா ஒருத்தருக்கு வந்து ஓரளவு வரைக்கும் தெரியும், அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியாது. ரீஸ்கில்லிங்னா டேர்ன் அரவுண்ட். அது 2 எக்ஸாம்பிள். இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து பல வெளிநாடு யூனிவர்சிட்டிஸ்க்கு போய், ஸ்பெசிஃபிக்லி மொனாஷ் யூனிவர்சிட்டி இருக்குது ஆஸ்திரேலியாவில், சிங்கப்பூர் NUSக்கு போய் I have actually met young technologists. தொழில்நுட்ப அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, போய் ரினியூவபிள் எனர்ஜி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வெறும் சோலார் அண்ட் விண்ட். பட் இப்போ லேட்டஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி which is taking India to a next highest level is hydrogen energy. Subsequently, recently I was in Delhi. அப்போ வந்து our railway minister Ashwini Vaishnav was saying it out in an interview as well, how
லேட்டஸ்ட் இந்த ஹைட்ரஜன் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஸ்டீம் என்ஜினுக்கு பதிலாக அல்லது ஒரு டீசல் என்ஜினுக்கு பதிலாக பயன்படுத்தும் போது அதோடைய வேஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் சைடு எஃபெக்ட் வந்து தண்ணி தான், வெறும் தண்ணி தான். உலகத்துக்கு தேவையானது தண்ணி. ஸோ இதோடைய ஹைட்ரஜன் எனர்ஜி என்ஜின் பயன்படுத்தும் போது அதோட வேஸ்ட் எனர்ஜி வந்து வெறும் வாட்டர். திஸ் இஸ் த லேட்டஸ்ட். ஆக்சுவலி ஃபேமஸ் இன்டர்வியூ செட் இந்தியா இஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் எனர்ஜி. நீங்கள் எல்லாம் போய் கூகுளில் பார்க்கணும். இல்லை இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாம் மக்கள் யூ மஸ்ட் ஆல் கோ அண்ட் கூகுள் இட் அண்ட் see India's latest hydrogen energy railway engines beyond anything in the world, beyond Japanese bullet trains, beyond Chinese trains. ஏன் யார் பண்ணது? எல்லாம் யங்ஸ்டர்ஸ், எல்லாம் 20 to 30 தான். எல்லாம் இங்கே முதல் படிச்சுட்டு டெக்னாலஜி வெளியூருக்கு போய் படிச்சுட்டு அந்த புதிய ஐடியாஸை கொண்டு வந்து இதுதான் திரைக்கடல் தாண்டி திரவியம் தேடு. பாரதியார் அழகாக சொன்னார். One of our poets famously said, go outside and learn and bring it back. This is the new golden India. Nothing is going to stop us. We have a very clear sense. Youngsters are going outside, reskilling, upscaling the level of industries and business. To be a businessman is no longer a bad word. In the 70s and 80s, in every film, the villain would be a businessman. Hey, Ambani people, Adani. Now businessman is giving thousands of people jobs. He is raising up India உடைய GDP மேலே வளருது. பலருக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்குறது. வீட்டில் வந்து அரிசி வந்து ஒழுங்காக பொங்கணும்னா இது எல்லாத்துக்குமே தொழில்நுட்பம் தேவை, டெக்னாலஜி தேவை. And I'm very happy that Leo Global is doing this all across. I just gave 1 or 2 examples. There are hundreds of examples, and the world is ours because we have got the youngest brains in the world. We have the youngest bodies in the world, India. So அப்பேற்பட்ட பசங்களை வந்து இந்த ரூட்டில் நம்ம அனுப்பி எங்கே வேணால் போ, கற்றுக்கிட்டு வா, ஆனால் come back to India. When you make in India, we don't want them to settle down in India anymore, David. We want them back in India. Many of us could have settled abroad. We chose to come back to India. And இந்த தலைமுறை கூட திருப்பி வந்து நம்ம நாட்டில் நம்ம மண்ணில் நம்ம மொழியை பேசி நம்ம வந்து திருப்பியும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். எப்படி கிரண் மசூம்தார் ஷா வந்து பயோகான் ஆரம்பிச்சு எவ்வளோ பெருசாக போனாங்க. These are some examples, and from a medical side we are very very keen on partnering with Leo Global in any which way. We are very very happy to do it across the country. And we've also got tie-ups in Dubai and in the Philippines. We are very very happy to get involved, as well as with whatever I can offer my little colleagues in the central government. We'll be very very happy and looking forward to this connection. ஒரு சின்ன விஷயம் 10 பேர் ஸ்டார்ட் பண்ணால் கூட இதனால ஆயிரக்கணக்கான பசங்களுக்கும் அவங்க குடும்பங்களுக்கும் நல்லது நடக்கணுங்கிற ஒரு பிலீஃபோடு நம்ம இருக்கணும். வாழ்க தமிழ், வாழ்க இந்தியா, ஜெய்ஹிந்த். போய் காசு கொடுக்க தேவையில்லை. நமக்கு வந்து நம்ம நாட்டோட நட்பு காட்டுற ஒரு இங்கிலாண்டோ அல்லது ஒரு பிலிப்பீன்ஸோ ஒரு ஆஸ்திரேலியாவோ நம்ம இருக்கலாம். rather than Canada. This is my little nationalist. Here he shows some skin effect, please sir. Please. Yeah, no, I just want to come to a point. We're talking about students going away and coming back. Student goes away for 1 year and leaves that country and comes back to India. Student gets a job. Most countries offer a 2-year stay back. At the end of the 2-year stay back, they come back, or they get a job, and then they can move on. Some countries become a citizen, and then they get married. Then they have children. When the child reaches 4 years of age, where is that child going to get educated? Average length of a student in Ireland and the UK abroad is 11 years. Because that 11th year, your child is probably 4 or 5. I then go back to my home country. Plus my parents are getting older and I have to look after all those social demographics come in. And that pulls them back. So some stay abroad. The perception is 80% of Indian students who go to the UK come home. 80%. So the perception might be seen that they go and they never come back, but they do come back. They'll stay for 2-3 years. Bit of experience, which you don't get here, and they come back. And they bring that back with them, and they bring that wealth of knowledge, as you know, with the medical world. Now question to Supriya ji. Yes. How do you feel that emotional bondage plays a major role for the students, those who are getting up their enrollment for the overseas? Overseas, first they have an idea that it is something like a boom, they want to get there, they want to stay there. But once they get into that place, they feel that they want to gain knowledge over there, and to a certain
next semester says they want to come back. So they have an intuition that because I'm already interacting with the students regularly, so they initially when they are in the 12th standard, they have an idea, I want to acquire knowledge, I have to do something, I have to do something in a different way. It's not that everyone does. So they, in that way they want to go there. But once they get into that mood, but where they gain knowledge, but they work there and they will gain knowledge about it and then they want to come back actually. One more quick question, ma'am. Yes, sir. What do you feel students are forcing the parents to go to abroad or parents are forcing No, we cannot say they are forced because nowadays the students are very smart enough. They take their own decisions. Yeah. So Because they- no one can, because we cannot guide a 12th standard students to take up a group also. Because they have their own destination now and they are working towards their destination. So now the only thing what we have to do is we have to give a pathway where they can achieve their destination properly. I vouch, ma'am, because last 2-3 weeks, so over walk-ins here, they don't bring their parents. Now, That's what. They decide over here, desk, and then they call to their parents. Yes. 14 years ago when I started up in Nungambakum, students would come in, they had no idea of the world. They didn't know where the USA was. Geography did not exist, okay? They didn't know what they want to study. A student will come in here and you'll have that, I want to study X at Y university in Z country. They've already decided, that's true. Yes. Exactly. And Before, that's the difference in even that 20 time. years